வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸ் அப்புறம் பீட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது மெயினாக வந்து நம்ம சின்ன மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக மெயினாக வந்து சின்ன மிஷின்லாம் ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம டிசைனர் ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து சின்ன மிஷினில் தைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது, கண்டிப்பாக சின்ன மிஷினில் தைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்து நம்ம நார்மலாக அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக் ஹைட் வந்து 13, அப்புறம் நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, அப்புறம் பின் கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச் இருக்குது, அப்புறம் செஸ்ட் ஏரியா வந்து 8 இன்ச் இருக்குது, இடுப்பு சுற்றளவு வந்து 7/1/8 இருக்குது. ஓகேவா? நான் சீம் அலவன்ஸ் வந்து நான் வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். அப்புறம் நெக்கோட கேப் 2.5 இன்ச் இருக்குது. அப்புறம் சின்ன ஷோல்டரும் நமக்கு 2.5 இன்ச் இருக்குது. ஸோ இதுதான் அளவு. நார்மலாக மாதிரி நான் பேக் வந்து நார்மலாக எப்போதும் மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெளியில் கீழே இருந்து ஒரு வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச், உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் சுருக்கமாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்படி நீங்கள் லேஸாக அந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வந்து ஒரு பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கீழே முடிக்கும்போது கொஞ்சம் கர்வாக அது தெரியணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கொஞ்சம் கர்வியாக தெரிஞ்சால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இதில் எப்படி நான் என்ன டிசைன் பண்ண போகிறோங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ அங்கே பாருங்கள், நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து அந்த ஆம்ஹோல் பாயிண்ட் முடிகிற இடம் வரைக்கும் அந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கர்வ் கொடுத்தா போதும். நமக்கு இப்படி ஒரு கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். நமக்கு அந்த இடத்துல லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் கீழே விட்டுக்கணும். 1 இன்ச் வந்து எதுக்காக அப்படின்னா, நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்புறம் லேஸ் அட்டாச் பண்ணுவோம் நம்ம, அதுக்காக ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டு அந்த நம்ம டிசைன் பண்ண போகிறோம்ல, அந்த டிசைனுக்கான அளவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸை பொறுத்தளவு நான் 2 இன்ச் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த 1 இன்ச்லேருந்து மார்க் பண்ணதை நம்ம அந்த கர்வ் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல போய் இப்படி டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அந்த சீம் அலவன்ஸ்க்குள்ள டிசைன்ஸ் தேவையில்லை, ஏன்னா அது நமக்கு வந்து உள் பக்கமாக போயிடும். அதில் நீங்கள் டிசைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் அந்த அளவை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதில் வந்து எதுக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே லைனிங்கில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, சாரீ கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அதில் உங்களுக்கு மார்க்கிங் அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் இது ஓகேவா, நான் கொடுத்த இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீஸை தான் உள்ளே வந்து பீட்ஸ் மாதிரி வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த 2 பக்கமும் நம்ம ஜஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 பக்கமும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம், அதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பண்ண போகிறது எதுவுமே லைனிங்கில் கிடையாது, மெயின் ஃபேப்ரிக்கில். நான் திருப்பி சொல்கிறது தான், கேமராவில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு மெயினில் தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ 2 நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சுட்டு ராங் சைடில் வந்து தையல் போட போகிறோம். நெக்கை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்போதும் எப்படி வந்து 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சின்ன மிஷினில் தான் நான் வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிஷினில் தான் வந்து நம்ம வந்து தைக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த கார்னரில் மட்டும் நீடில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்ஜெலாம் வந்து அழகாக வரும். அப்புறம் திருப்பி உள்ளே வந்து சின்ன கட் கொடுத்துட்டு இப்போ ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பிடலாம். நல்ல பக்கமாக உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து சென்டர் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னும் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே இல்லைனாலும் லேஸ் அட்டாச் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே லேஸ் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து துணி வந்து சுருங்குற மாதிரி தெரியும். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
சுற்றி நம்ம இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன். அதே மாதிரி இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த டிசைன் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வைக்க வேண்டியது எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். 1.5 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2-3 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. லென்த் வந்து நம்ம அந்த டிசைனுக்கு போகிறது தான். இவ்வளோ லென்த் தேவைப்படும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ லென்த்துக்கு வந்து நான் எடுத்துப்பேன். நான் ஒரு 4 பீசஸ் 5 பீசஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கொள்ள ராங் சைடை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ரோப்புக்கெல்லாம் வந்து ராங் சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் ரோப் மாதிரி தான் இதை நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரோப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்ல நமக்கு, இது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இது நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஓரத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச் அகலம் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வெளிப்பக்கமாக நம்ம அதை எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம நார்மலாக தெரியும்ல ரோப் எப்போதும் எப்படி திருப்புவோமோ அதே மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நீடில் சின்ன ஹூக்லாம் தைப்போம்ல ஹெம்மிங் ஊசி, அந்த ஹெம்மிங் ஊசியை வச்சு கூட நீங்கள் வந்து திருப்பி எடுக்கலாம். இல்லை பெரிய நீடில் ஊசின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஊசியாக இருக்கும் பாயிண்ட் ஊசின்னு, அந்த ஊசி வச்சு கூட நீங்கள் திருப்பி எடுக்கலாம். இது வந்து கிளாத்தை பொறுத்து தான் நீங்கள் எந்த ஊசி எடுக்கணும்னு பார்த்து சூஸ் பண்ணணும். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் சின்ன ஊசியை வச்சே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பண்ணுவோம்ல அந்த ஊசி வச்சே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த தையலை வந்து உள்பக்கமாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தள்ளணும். நீடில் வந்து இப்போ ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக நீங்கள் வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையல் பகுதியை உள்பக்கமாக தள்ளினீங்கனாலே தெரியும், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது இப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது இதோட சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன்னா நான் வந்து 2 இன்ச் வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். அதாவது உங்களோட பின் கழுத்து அந்த இறக்கத்தை பொறுத்து நீங்கள் அதை வந்து கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 2 இன்ச் எடுத்துக்கோங்க. மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 பீஸ் கிட்ட ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாக ஃபுல்லாக வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லைனிங்கில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். கீழே பாட்டமில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நெக்கை சுற்றி அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் வரைக்கும் அந்த வெளியில் கொஞ்சம் பெண்டு நமக்கு கிடச்சிருந்ததில் அந்த பெண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு பெண்ட் வரைக்கும் நம்ம மட்டும் ஒரு லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கரெக்டாக பெண்டுனா பெண்டோட நிப்பாட்டிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த இடத்துலேருந்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரும்போது அந்த இடத்துல கேப் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அந்த லேஸை வந்து உள் பக்கமாக விட்டுங்க. நம்ம கடைசியில் கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பெண்ட் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போது திருப்பி வந்து அந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல எப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பெண்டில் இருந்து நம்ம மார்க் பண்ணிக்க நான் வந்து அதில் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் தான் அந்த ஷேப் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம், அதாவது டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது தேவையில்லாமல் உள் பக்கம் தான் அந்த டிசைன் போக போகுது. அதனால் நம்ம பீட்ஸ் வச்சு தைக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல தையலும் போட முடியாது. பீட்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிற்கும், நீடில் உடஞ்சிரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது உள் பக்கமாக தான் போக போகுது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 இன்ச் வரைக்கும் நம்ம உள் பக்கமாக வச்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 இன்ச் விட்டுருக்கிறதுனால நான் 2 இன்ச்சும்
இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு இன்ச் மட்டும் கீழ்ப்பக்கமாக இறக்கி வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நான் அந்த லைனிங்கில் நான் வரைஞ்சி காமிச்சிருந்தேன் அதே மாதிரி தான். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன கர்வாக மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. அந்த ஆம்போல் பாயிண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஆம்போலோட சேர்த்து வரைகிற மாதிரி அந்த லைனை போய் இது டச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கீழே நீங்கள் எந்த அளவுக்கு லென்த்துக்கு கட் பண்ணியிருக்கீங்க, 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த 2 இன்ச்சு ஷேப்புக்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 இன்ச் கொடுத்துருக்கேன். அதனால் நான் 2 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இன்ச்சுக்கு அப்படியே கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில், அதாவது நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்டில் போய் சீமலன்ஸ் விட்டுருக்க இதில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நமக்கு வரும் அந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணியிருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம தையல் போட்டிருக்கோம் தெரியுமா, அந்த சென்டரில் தையல் அது வந்து அடிப்பக்கமாக போயிடணும். உங்களுக்கு வந்து மேலே வந்து கண்டிப்பாக அந்த தையல் தெரியக்கூடாது. ஸோ அதனால் அதை வந்து உள்பக்கமாக அடிப்பக்கமாக வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்து விட்டுக்கோங்க. அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் அந்த ஷேப் வேறு நம்ம வரைஞ்சிருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஷேப்லேயே வச்சு நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த இதுக்கும் இன்னொரு இதுக்கும் அந்த எவ்வளோ நீங்கள் டிஸ்டன்ஸ்னால் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம பீட்ஸ் வைக்கும்போது அது இன்னும் கூட கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த பீட்ஸ் வச்சு சுருக்குவோம், அதை அப்போ இன்னும் கொஞ்சம் அதை சுருங்கிடும். அதனால ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விடுங்க. இன்னும் நெருக்கி நீங்கள் வச்சிங்கனாலும் அது அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கீழே பாட்டமில் அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாட்டமில் கரெக்டாக அதே மாதிரி ஷேப் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மெயின். கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா மட்டும்தான் சரியாக வரும். 1 by 1 அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து தைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீதி அந்த லைனுக்கு கீழே இந்த ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சுக்கு கீழே ஸ்டிச்சை ஒட்டி உள்ள எல்லா துணியுமே நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஸ்டிச்சு அவ்வளோதான். அந்த ஸ்டிச்சை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. மற்றபடி அதை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணி ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வந்து நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா தான் நீங்கள் லேஸ் வைக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம நல்லா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த லேஸை வந்து நம்ம வந்து மேலே வந்து அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அந்த தையல் மேலேயே படுற மாதிரி வச்சு அந்த ஷேப்பில் கொண்டு வந்து நீங்கள் வந்து தைக்கணும். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. உங்கள் வீடியோ பார்த்து தான் நாங்கள் ப்ளவுஸ் தைக்கிறோம், நல்லா வந்திருக்கு, நான் இமேஜ் சென்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்கும்போதே. இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா டிசைனர் ப்ளவுஸ் அப்படின்னு தைக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அது வந்து தப்பாக வரும், ஏன்னா பிகினஸாக இருக்கும்போது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோவா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும், இதுதான் தெரியுமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். பட் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும். ஏன்னா என்னென்ன தப்புக்கள் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இப்போ இதே மாதிரி கீழே பாட்டம்லேயே நம்ம வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ மேலே இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக மேலே இருந்து ஆம்ஹோல் அந்த லைன் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த லேஸுமே நீங்கள் அந்த 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல சீம் அலவன்ஸ், அதை விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணால் போதும். அது உள்ள வரைக்குள்ள கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக அந்த இடத்து வரைக்கும் அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணி வச்சது. கரெக்டாக அந்த பாயிண்டில் வர்ற மாதிரி வச்சு நீங்கள் வந்து தைங்க.
ஸோ எக்ஸஸாக உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த இடத்துல. அது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லேஸை வந்து ஒட்டு கொடுத்து போட முடியாது, கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து இல்லாத மாதிரி தெரியும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தது. இப்போ நம்ம லேஸ் ஃபுல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பீட்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். நீடில் இந்த மாதிரி நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. 3 சைடாக விடணும், ஓகேவா? 3 பக்கமாக விடுங்க, இல்லை 4 பக்கமாக விட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 3 பக்கமாக விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இன்னொரு தடவை அதில் கொடுத்து ஒரு சின்ன நாட் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லோ கலர் நூல் போட்டிருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கலர் என்ன கலரோ அந்த கலர் நூல் தான் போடணும். பட் வீடியோவில் கிளியராக தெரியாது உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கலர் வந்து எல்லோ கலர் நூல் போட்டால் கொஞ்சம் தெரியுமே உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். பீட்ஸ் வந்து அந்த இடத்துல போட்டுக்கிட்டு பீட்ஸை ஃபஸ்ட்டு அதில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கரெக்டாக பீட்ஸை அதில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு கீழே கரெக்டாக அந்த நீடில் வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ஸை வந்து ஒரு கைட்டு பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் பீட்ஸ் வந்து லூஸ் விழுகும். அதுக்காக தான் சொல்கிறது. கரெக்டாக ஒரு ஃபிங்கர் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். பீட்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே விழவே விழாது. நிறைய பேர் வந்து வாஷ் பண்ணும்போதெல்லாம் பீட்ஸ் கீழே விழுந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி 2 நாட் போட்டு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பீட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம வந்து பீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ரோப் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ரோப்பில் உள்ள லேட்கன்ஸில் வந்து ஒரு சின்னதாக வந்து அந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் அவுட்புட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் தான், எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய அளவில் உள்ள நெக் டிசைன் தான். இது வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளியராக அந்த காம்பினேஷன் தெரியலை. பட் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.